ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் நான் 2 கிளாஸ் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் வாட்டர், 1/2 kg ரைஸ்க்கு 1 லிட்டர் வாட்டர், அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நம்ம வாட்டரை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. வாட்டர்லேயே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பபிள்ஸ் வர அந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை எடுத்து அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது 5 to 10 minutes நல்லா கொதிச்சதையும் ரொம்ப வெந்துடக்கூடாது. அப்புறம் நம்ம கேரளா ரைஸ் மிக்சிங் பண்ணுறப்பெல்லாம் அது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் குக்கரில் ஆக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக அதே அளவு ரைஸுக்கோ அதே வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வடிச்சிருவீங்க அந்த மாதிரினா வாட்டர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரளா பிரியாணிக்கு அந்த மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு வடச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டுங்க. நம்ம அதே டைமில் மசாலா அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா, அதுக்கு 10 பல் பூண்டு எடுத்துக்கிறேங்க. அது கூட 2 விரல் சைஸில் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கையளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்காங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரைஸை. ஒரு பான் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கிலோ பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 வாசியை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஆயிலில் பொரிச்சு எடுத்தாலும் ஓகே தான், இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இதே ஆயிலில் நம்ம கொஞ்சமாக ஆயிலோ இல்லைன்னா கீயோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்குல்லங்க 1/4 கிலோ பெரிய வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வணங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வேணால் நீங்கள் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, நான் ஜிஞ்சர் கார்லிக் ஆனியன் ப்ளஸ் க்ரீன் சில்லி, நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒன் kg சிக்கனை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கேரளா பிரியாணிக்கு அப்படி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ 1 kg சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த கேரளா மசால், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க.
அதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிளகா போக காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சு இந்த சிக்கனுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு ஏற்ற சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வெந்துருச்சு, சுற்றியும் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். டோட்டலாக நம்ம 15 மினிட்ஸ் இதை வேக விடணுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க இந்த கிரேவியை மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். நிறையா வேணால் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் இனிமேல் லேயராக செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினா இருக்குங்க, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க பெரிய வெங்காயம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் அந்த ஆனியன் ஃப்ளேவரில் இந்த மின்ட்டு கொரியாண்டர் லீஃபோடு சேர்ந்து நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம இனி லேயராக எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசி ஜீரா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளாட்டான்னு இல்லை, கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே வந்து அந்த கிரேவி கொஞ்சம் ஊற்றிட்டு செகண்ட் லேயர் ஃப்ரைடு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை புதினா தழை கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு கீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் குங்குமப்பூ கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் செகண்ட் லேயர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைஸ், செகண்ட் லேயர் கிரேவி, தேர்ட் லேயர் ஃப்ரைட் ஆனியன், fourth layer coriander and mint leaves, 5th cashew, 6 வந்து அந்த saffron water, லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த கிரேவியோட எஃபெக்ட் மேலே ரைஸ்க்கு வர்றதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கேரளா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.